அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம வரிசையா குரு பயிற்சி பலன்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில இந்த வீடியோல தலைப்பை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2026 குரு பயிற்சியில கோடீஸ்வர யோகம், அதாவது தாராளமான தனவளம் அல்லது பெரிய பொருளாதார மேன்மை அடையக்கூடிய ஒரு 3 ராசிகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம். ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு காலம். ஏன்னா குரு உச்சமாகக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு உச்சமாகக்கூடிய ஒரு வருடம் வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி. ஆக்சுவலா நீங்க ஜூன் 2ஆம் தேதி கூட பார்த்துட்டு இருக்கலாம், அல்லது ஜூலை மாசம் கூட பார்க்கலாம். ஆனா ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது. குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு உச்சம் அடைய போறாரு. மிகச்சிறந்த அமைப்பு. இந்த வீடியோல நம்ம பார்த்த தலைப்பு, ஒரு 3 ராசிகள் இந்த குரு பயிற்சியின் மூலமா மிகச்சிறந்த செல்வ வளத்தை பெற போறாங்க. அதுல ஒவ்வொரு ராசியா நம்ம பார்க்கலாம். இதுல முதல் ராசி அப்படிங்கிறது மிதுனம். காலபுருஷ தத்துவத்துக்கு 3வது ராசியா வரக்கூடிய மிதுனத்துக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராரு. மிக அற்புதமான ஒரு இடம். ஏன்னா 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு, 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு, 7க்கும் 10க்கும் அதிபதியே குரு தான். அவர் 2ல உச்சமாக கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்துக்குள்ள குரு வராங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தலைப்பிலே பார்த்த மாதிரி இந்த குரு மட்டும் இந்த கோடீஸ்வர யோகத்துக்கு காரணம் இல்ல, சனியும் சேர்ந்து ஒரு காரகம் ஆனாதான் இந்த வருடம் கோடீஸ்வர யோகம், அதாவது பெரிய பணக்கார தன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். அதன் அடிப்படையில் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல, அதாவது உபஜயஸ்தானத்துல சனி அமர்ந்திருக்க, அதை 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அற்புதமா பார்வை செய்யறாரு. இந்த வருடம் முழுக்கவே இந்த நிலை இருக்கு. எக்கச்சக்க வழியில இருந்து உங்களுக்கு பொருளாதாரம் வரும். அதாவது இதை கூட நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விதி இருக்கு. அதை நம்ம எல்லாருமே நம்புவோம். ஏன்னா நம்ம கூட படிச்சவங்க யாருமே நம்மள மாதிரி நம்மளோட வாழ்க்கையை வாழ்றது இல்ல. நம்ம சின்ன வயசுல எல்லாரும் ஒரே கிளாஸ், ஒரே மாதிரி, ஒரே உயரம் ஆரம்பிச்சா கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறை இருக்கும். ஆனா ஒரு காலகட்டத்தை தாண்டினதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வளர்ந்திருக்கதை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அதே தான் இந்த குரு பயிற்சியிலையும் எல்லாரும் மிதுன ராசியில இருந்தா கூட எல்லாருக்குமே இந்த கோடீஸ்வர யோகம் கிடைக்காது. ஆனா அந்தந்த நிலையில இருக்கக்கூடிய, இப்போ நீங்க ஒரு நிலையில இருக்கிறீங்க, நீங்க ஒரு இடத்துல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, இன்னொரு மிதுன ராசிக்காரர் அதை விட குறைந்த வேலை செய்யறாரு அப்படின்னா, உங்க 2 பேருக்குமே நீங்க சந்தோஷம் அடையக்கூடிய வகையில உங்களுக்கான பொருளாதார மேன்மை கிடைக்கும். இங்க அல்டிமேட் பாயிண்ட், அதாவது கோடீஸ்வர யோகம்னு நான் மென்ஷன் பண்றது என்ன அப்படின்னா, ஒரு நிலையான சந்தோஷம். ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொருள் தன்மை அல்லது இந்த பொருளியல் வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியா நம்ம கருதக்கூடியது நல்ல ஒரு பண சேர்க்கை. அந்த பண சேர்க்கையை உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அண்ட் உங்களோட விதின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதன் அடிப்படையில் இந்த வருடம் இந்த சனியும் குருவும் சேர்ந்து கொடுத்துருவாங்க. நீங்க பொருளாதாரம் சார்ந்து எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகள்லையும் உங்களுக்கான வெற்றி கிடைக்கும். இயல்பாகவே மிதுனராசிக்காரர்கள் நல்ல ஸ்மார்ட்டான, அதே சமயத்தில் நல்ல சமயோகித புத்தி நிறைந்த ஒரு ராசி. இந்த சமயோகித புத்தியும் இந்த ஸ்மார்ட்னஸும் இந்த பொருள் சம்பாதிக்கக்கூடிய தன்மையில இந்த வருடம் அதிகமாக உதவ போகுது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போற ராசி மிக முக்கியமான ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்கும் கடந்த வருடம் பெரிய ஒரு பொருளாதார மேன்மை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏதோ வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 10ஆம் இடத்துல குரு சஞ்சரிச்சிட்டோம், 7ஆம் இடத்துல இருந்து சனியோட பார்வை, எல்லா வகையிலுமே குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள், பொருளாதார ஒரு மந்த நிலை அல்லது ஒரு ஸ்டாக்னண்ட் ஆகி அப்படியே நிற்கிறது. நான் கிட்டத்தட்ட 10 வருஷம் இதே சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான கன்னிராசிக்காரர்கள்லாம் பேச்சை நம்ம கேட்டிருக்கோம். ஆனா இந்த வருடம் பாருங்க, 11ஆம் இடத்துக்கு குரு வராருங்க. இது ஒரு நல்ல விஷயம். 4க்கும் 7க்கும் அதிபதி, 7ஆம் அதிபதி மெயினா தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நல்ல பொருளாதார மேன்மை கிடைக்கும். அதாவது இந்த வருடம்னா இந்த ஜூன்ல இருந்து அடுத்த ஜூன் வரைக்கும். இதை நீங்க கன்னிராசிக்காரர்கள் நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, நம்ம இந்த வீடியோவோட தலைப்பே அதுதான். இது வெறும் குரு பயிற்சினால மட்டும் கிடைக்கல. குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி, மீனத்துல சனி இருக்காரு பாத்தீங்களா, அந்த சனியினால ஏற்படக்கூடிய பலன்கள். சனிங்கிறது தொழில் வேலையை குறிக்கும், குருங்கிறது பணத்தை குறிக்கும். இந்த 2 பேருக்குமே திரிகோண தொடர்பு ஏற்படும் போது, அதுவும் குறிப்பா சில ராசிகளுக்கு இந்த கோடீஸ்வர யோகம் அமையும். அதுதான் இந்த வீடியோவோட ஆப்ஜெக்ட். அதன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் மிதுனத்துக்கு நம்ம 2ஆம் இடத்துல குரு வந்ததை சொன்னோம். இப்போ கன்னிக்கு 11ஆம் இடத்துக்கு குரு வருது. இந்த 2, 11 எப்போதுமே பொருளாதாரத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்கள். 2ஆம் இடங்கிறது டெய்லி கேஷ் ஃப்ளோ, பணம் எங்கிருந்து வருது, எப்படி நம்ம அதை உருவாக்குறோங்கிறத குறிக்கிறது. ஸோ அந்த இடத்துக்கு குரு வந்தாலும் நன்மை. அதனால தான் மிதுனத்துக்கு சொன்னோம். கன்னிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம், அந்த பணத்தை சேவ் பண்றது அல்லது ரெட்டிப்பாக்குறது, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான பணத்தோட ஒரு அதீத வேல்யூவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காரகம் தான் 11ஆம் இடம். அந்த இடத்துல குரு உச்சமாகிறது கன்னிராசிக்கு மட்டும்தான். அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு
இந்த ஒரு அமைப்பு கன்னிராசிக்கு வருது. ஒரு தெய்வாதீனமா 7ஆம் இடத்துல சனி, அதுவும் சனிக்கு குருவோட பார்வையும் இருக்கு. அப்போ உங்களோட தொழில், வேலை, பொருளாதாரம் இது எல்லாத்துலயுமே ஒரு பெரிய அளவுக்கு தண்ணீரை அடையத நீங்க பாப்பீங்க. நீங்க பொருளாதாரம் சார்ந்த எந்த முயற்சிகள்னாலும் எடுக்கலாம். ஆனா இதுலயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. 6ஆம் அதிபதி 7ல இருக்கிறாரு. சோ லக்னத்தை பாக்குறாரு அப்படின்னாலே அங்க ஹெல்த் ரிலேட்டடான சில கம்ப்ளைண்ட்லாம் வரும். அதே மாதிரி அஷ்டமத்து சனி 2027ல வரப்போகுது. நம்ம ஆல்ரெடி இதை பத்தின குரு பயிற்சி வீடியோலே சொல்லியிருக்கோம். அஷ்டமத்து சனியை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இயல்பா எல்லா ராசிகளுக்கும் வர்றதுதான். பொதுவாகவே கன்னிக்கும் மிதுனத்துக்கும் ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்கும். வருமுன் காப்போங்கிற மாதிரி எப்பவோ வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்கு இப்பவே நீங்க அதுக்கான சொல்யூஷனை தேடி வச்சிருப்பீங்க. அதை நினைச்சு பதட்டப்படாம, நர்வஸ் ஆகாம அதை தைரியமா எதிர்கொள்ளுங்க. அது நம்மள ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா இயல்பா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல தசை நடந்துச்சுனாலே நீங்க காப்பாற்றப்பட்டுருவீங்க. ஒரு 50-60% பேர் காப்பாற்றப்பட்டுருவாங்க. மோசமான தசைகள், இப்போ ஒரு சனி தசை மோசமா இருந்து நடக்குது, ராகு மோசமா இருந்து நடக்குதுன்னா மட்டும்தான் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுவும் கன்னிராசிக்கு உள்ள ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உங்களோட ஸ்மார்ட்னஸ் அப்படிங்கிறது உங்களை காப்பாற்றும். அதே சமயத்தில் அந்த அட்டம ஸ்தானத்தில் வரக்கூடிய சனி நீசமாவார். நம்ம அடுத்த வருஷம் இதை பத்தி டீடைல்டா பேசுவோம். இந்த வருடம் 11ஆம் இடத்துக்கு குரு வர்றது கன்னிராசிக்கு மிகச்சிறப்பு. இப்போ கண்டிப்பா உங்களோட பொருளாதார மேன்மைகள் நீங்க சிறப்பா இருக்குங்கிறத நம்பலாம். அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய முயற்சிகள் எல்லாத்தையுமே இப்பவே எடுக்க ஆரம்பிச்சிருங்க. கடைசியா இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற ராசி, இதுவும் மிக அற்புதமான ராசி. கடந்த ஒரு 8-9 வருடம் சொல்லன்னா துயரங்கள்ல இருந்துட்டு வந்த ஒரு ராசி உங்களுக்கே தெரியும், மகர ராசி. ஏன் மகர ராசியை இந்த லிஸ்ட்ல நம்ம சேர்த்தோம் அப்படின்னா, உங்களோட ராசியாதிபதி 3ல மறைஞ்சிருக்கிறது யோகம். சனி வந்து மறையிறது யோகம். சரிங்களா? 3, 6, 10, 11 வரும்போதெல்லாம் கண்டிப்பா சனியால தீமைகள் செய்ய முடியாது. அதே மாதிரி அந்த சனிக்கு குருவோட பார்வை கிடைக்கும் பாருங்க. உங்க ராசிக்கும் குருவோட பார்வை கிடைக்கி, சனிக்கும் குருவோட பார்வை கிடைக்கி. இது பொருளாதாரத்தை எந்த வகையில மேம்படுத்தும்? கண்டிப்பா மேம்படுத்தும். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது நம்ம செய்யக்கூடிய தொழிலை குறிக்கும். குறிப்பா தொழில் பண்ணக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன்ல இருந்து அடுத்த ஜூன், அதாவது 2026 ஜூன்ல இருந்து 2027 ஜூன் ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அற்புதமா அமையும். அதே சமயத்துல வரவேண்டிய பணங்கள் வரும், நின்ன கடன் வசூலாகும், நம்மளால கடனை அடைச்சிட முடியும். மேக்சிமம் இது சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த எல்லா விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அமைதி கிடைக்கும். முதல்ல அதுதானே இவ்வளவு நாள் இல்ல. அந்த 7 வருஷமும் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும், எவ்வளவுதான் ஒர்க் பண்ணாலும் உழைப்புக்கு குறைவு கிடையாது, நம்மளோட முயற்சிகளுக்கு குறைவு இல்லை. ஆனா வரக்கூடிய பணமோ இல்ல அவுட்புட்டோ பெரிய அளவுக்கு நமக்கு திருப்தி அளிக்காம இருந்திருக்கும். அது இந்த வருடம் மாறுது. அதனாலதான் இந்த லிஸ்ட்ல மகரமும் வந்திருக்கு. ஆனா அந்த மிதுனம் கன்னி மாதிரி வெறும் பணத்தை மட்டும் இந்த குரு பயிற்சி கொடுக்கல, உங்களுக்கு மன நிம்மதியும் கொடுக்குது, நல்ல உடல் நலத்தையும் கொடுக்குது, நல்ல ரெக்கவரி. நீண்ட நாள் நோய் பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இதை பத்திலாம் நான் வந்து மகரம் அந்த குரு பயிற்சி வீடியோல டீடைலா போட்டிருக்கேன். அதை நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாம 12 ராசிகளுக்குமான குரு பயிற்சி வீடியோக்கள் அப்லோட் பண்ணியாச்சு. நீங்க அதை பார்க்கலைன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்குகள் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். நீங்க போய் அதை போய் பார்க்கலாம். இதுதாங்க 2026 குரு பயிற்சி நடக்க போது. ஒரு அற்புதமான குரு பயிற்சி. குரு 12 வருஷம் கழிச்சு உச்சமாக போறாரு. அதுல நம்ம பார்த்த மிதுனம், கன்னி, மகரம் இந்த 3 பேருக்கும் சனி மற்றும் குரு ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன்ல இந்த வருடம் வராங்க. அது ஒரு திரிகோண அமைப்பு. அந்த திரிகோண அமைப்புலையும் ஒரு ப்ராப்பரான பணபர ஸ்தானத்துக்கு, தொழில் ஸ்தானத்துக்கு, அதே சமயத்தில் அந்த 7ஆம் இடம்ங்கிறது ஒரு மக்களை மீட் பண்ணக்கூடிய, பொருளாதாரம் சார்ந்த பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஸ்தானங்களுக்கு இந்த 3 ராசிகளுக்கு தான் வர. அதனாலதான் இந்த ராசிகள் நம்ம கோடீஸ்வர ராசிகள்னு சொல்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.